ஓம் சாய்ராம். பாபா நம்ம கூட இருக்கிறத நம்ம பல வழியில் நம்ம உணரலாம். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாபா நமக்கு நிறைய விஷயத்த கனவு மூலயமா நமக்கு அறிவுறுத்துவாங்க. கனவுல சொல்கிற விஷயங்கள் அப்படியே நமக்கு நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதம் கூட பாபா சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்தது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க யூஎஸ்ஏலேருந்து இந்த அற்புதத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த சாய்ராமுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது நடந்தது பார்த்தீங்கன்னா 2022 இந்த வருஷம் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. 2022 இந்த சாய்ராம் ஒரு நாள் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல பாபா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு உன்னோட ஆஃபீஸ்க்கு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கனவுல பாபா சொன்னார் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை பார்க்க வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போன உடனே அவங்களுக்கு ரொம்ப வேலை. காலையில் ஆரம்பித்த வேலை சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஃபுல் டே அவங்களுக்கு வேலையாக இருந்திருக்காங்க. ஆஃபீஸை விட்டு கிளம்ப போகிறப்ப அவங்க நினச்சிருக்காங்க, பாபா வரேன் அப்படின்னு சொன்னாங்களே, என்ன எந்த ரூபத்துலேயுமே பாபா வரலையே, கனவு பொய்யாயிடுச்சா, பாபா கனவுல சொன்னால் நடக்குமே, ஏன் பாபா வரல அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருந்த நேரத்தில் அவங்கள பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாய்ராம் அவங்கக்கிட்ட பேசி 1 வருஷம் ஆயிடுச்சாமா. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இவங்களை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த சாய்ராமுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. என்னடா அது திடீர்னு இவங்க வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பாபாவோட ஃபோட்டோவும் உதியும் இருந்திருக்கு. இவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலையா, எப்படி இந்த பாபாவோட ஃபோட்டோவும் உதியும் உங்ககிட்ட வந்துச்சு? ஏன்னா அவங்க பாபாவோட பக்தியே கிடையாதான். அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு உதி கிடச்சிது, பாபாவோட ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கோம். அந்த வீட்டோட ஓனர் பாபாவோட பக்தர்கள். அவங்க அந்த வீட்டில் இந்த பாபாவோட ஃபோட்டோ உதி எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. இதை எடுத்துட்டு நீ தான் பாபாவோட பக்தராச்சு, அதான் உங்ககிட்ட கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையா. அப்போ தான் அவர் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி தான் காலையில் பாபா என்னோட கனவுல வந்தார். கனவுல சொன்னார், இந்த மாதிரி உன்னோட ஆஃபீஸ்க்கு நான் வருவேன், அவனை பார்க்க நான் வருவேன் அப்படின்னு பாபா சொன்னார். அதே மாதிரியே நடந்துருச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாய்ராம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்குமே ஆச்சரியம் தாங்க முடியலையா. என்னது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே பாபாவை பற்றி உனக்கு இன்னும் தெரியலை, போக போக பாபாவே அதை உனக்கு புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லி இந்த சாய்ராம் சொல்லியிருந்திருக்காங்க. இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபா நம்ம கூட இருக்கிறத எப்படியெல்லாம் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை அவங்க ஷேர் பண்ண ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதமாக அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் சொல்கிறேன். இதுவுமே 2022 நடந்தது தான். 2022 டிசம்பர் மாதம் அவங்க அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிருந்துருக்காங்க. இந்தியாவுக்கு போகும்போதே நம்ம சாய்பாபாவை நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. குடும்பத்தோட சாய்பாபாவை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைவலி ஃபீவராக இருந்தோன்னே கோவிடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட செக் பண்ணி தான் நமக்கு வெளியில் அனுப்புவாங்க. அப்படிங்கும்போது நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம இந்தியா போய்க்கலாம், இப்போ இந்த ட்ரிப்பை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எங்களோட டிக்கெட்டை நீங்கள் வேறு டேட்டுக்கு மாற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் டிக்கெட்டை மாற்றி தரேன், ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டுமே உங்களுக்கு $2800 கிட்ட ஆகும், நான் மாற்றி தர்றதா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆளுக்கே இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருமே ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, இந்தியா போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லியிருக்காங்க. பாபா நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம், உங்களை பார்க்க வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தோம், ஆனால் எங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி தலைவலி ஃபீவராக இருக்குது, இது சரியானா மட்டும்தான் எங்களால் நிம்மதியாக பார்க்க முடியும், ஃப்ளைட்டில் எங்களை அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு இது சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. பாபாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உதி எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு படுத்திருந்துருக்காங்க.
அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஷீரடிக்கு வா, ஒன்றுமே ஆகாது, உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு மஞ்சள் கலர் ஷால்வை கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இவர் அந்த கனவுலேருந்து முழிச்ச உடனே இவரோட உடம்பு வலி, தலைவலி எல்லாமே குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் உள்ளவங்களுமே அதே சொல்லியிருக்காங்க, தலைவலி எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்குது, நம்ம எல்லாருமே இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க ஏஜென்ட்டுக்கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களோட டிக்கெட் எதுவும் நீங்கள் மாற்றலை, டேட் எதுவும் மாற்றலை அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் நான் மாற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் அதே டேட்டில் பிளான் பண்ண டேட்லேயே நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஷிரடிக்கு போயிருக்காங்க, பாபாவை பார்த்துருக்காங்க. பாபாவை ரொம்ப ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணியிருக்காங்க. அமைதியாக நின்று பாபாவை ரொம்ப நேரம் பார்த்துருக்காங்க. கண்குளிர பாபாவை பார்த்துருக்காங்க. பாபாவை பார்த்துட்டு பாபாட்ட சொல்லியிருக்காங்க, பாபா நீங்கள் என் கனவுல மஞ்சள் கலர் ஷால்வை கொடுத்தீங்க, சரி நான் உங்களுக்கு ஷால்வை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இங்கே பார்த்தா ஷிரடியில் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பூ ஷால்வை எதுவுமே அலோவ்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பாபா பண்ணுறது அப்படின்னு பாபா கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாபாவோட தரிசனம்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு அமெரிக்கா வந்திருக்காங்க. வந்துட்டு பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போன உடனே அந்த பாபா கோயிலில் உள்ள பண்டிதர் அப்போ தான் பாபாவுக்கு பூஜை முடித்தேன், இன்னைக்கு பாபாவோட உத்தரவு இந்த வஸ்திரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பாபாவோட உத்தரவு, இந்தாங்க இந்த ஷால்வையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு ஷால்வை எடுத்து இவங்க கையில் கொடுத்துருக்காங்க. அந்த ஷால்வோட கலர் மஞ்சள் கலர். எப்படி இருந்திருக்கும் இவரோட அந்த உணர்வை யோசிச்சு பாருங்களேன். பாபா கனவுல மஞ்சள் கலர் ஷால்வை கொடுத்துருக்காரு. அது என்ன ஏதுன்னே இவருக்கு புரியாமல் இருந்திருக்கு. ஷிரடிக்கு போய் பாபாவுக்கு நம்ம தான் ஷால்வை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஷிரடியில் அந்த மாதிரி அலோவ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வீட்டு பக்கத்தில் உள்ள சாய்பாபா கோயிலில் இவர் கையில் அன்னைக்கு பூஜை பண்ண அந்த மஞ்சள் கலர் ஷால்வையை இவருக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குன்னு அந்த பண்டிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா எவ்வளோ நேசிச்சிருக்காரு இவரை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாய்ராமுக்கு இன்னும் பல அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னாங்க. பாபா எங்கள் குடும்பத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு, நீங்கள் எல்லாருமே பாபாவை நம்புங்க, உங்களுக்கும் பாபாவோட அற்புதங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த சாய்ராம் மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த மெயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். பாபா உங்கள் கூட உங்கள் குடும்பத்தினர் கூடவே இருக்காங்க, இவ்வளோ தூரம் உங்களை பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். இந்த மாதிரி அற்புதத்தை ஷேர் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். இதுதான் சாய்ராம் நம்ம சாய்பாபா. நம்ம சாய்பாபா நம்ம கூடவே இருக்கிறத ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு உணர்வு தான் நமக்கு வர்ற கனவு. அந்த கனவுல பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை நிறைவேற்றிடுவார் பாபா. அது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். அந்த விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். பாபாவை நம்புவோம், பாபாவோடு இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.